ஸ்டாலின் அவர்கள் ஹச்ராஜா அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. ஹச்ராஜா அவர்கள் சமீபத்தில உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில இருந்துட்டு இருக்கிறாருன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸ்டாலின் அவர்கள் போய் சந்திச்சிருக்கிறாரு. இன்றைக்கு இது ஒரு டிஸ்கஷனா மாறி இருக்கு. என்ன காரணம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். ஒரு திமுகவினுடைய தலைவர் மற்ற ஒரு கட்சி, இன்னொரு கட்சி பாஜக. பாஜகவினுடைய மாநில தலைவராக பதவி வகிச்சு பல விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய ஹச்ராஜ் அவர்கள். இவங்க 2 பேரையும் சந்திச்சிருக்கிறாங்களே, இது அரசியல் நோக்கத்தோட சந்திச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி பல பேர் யோசிக்கலாம். ஆனா இது பெரிய விஷயம் தான் அப்படின்றது தான் இன்றைக்கு பேசும் பொருளா மாறி இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹச்ராஜா அவர்கள் பாஜக கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கும் பொழுதும் சரி, இப்பவுமே எப்பவுமே திமுகவை ரொம்ப சரமாரி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. திமுகவும் ஹச்ராஜா அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க தான். ஆனா இவரே பார்க்கிறாரு. ஒரு இன்னொரு கட்சியினுடைய மாற்று கருத்து கொண்ட ஒரு நபராக இருந்தாலுமே, அவர் உடல்நிலை சரியில்லாம இருக்கும் பொழுது நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மாண்போடு போய் சந்திச்சிருக்கிறாரு அப்படின்றது நிறைய அப்ரிசியேஷனுக்கு உள்ளாயிட்டு இருக்கு. அதுவும் 2 முறை சந்திச்சிருக்கிறாரு. ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாங்க. இவங்க போய் சந்திக்கணும்ன்ற அவசியமே இல்ல. இல்லனாலுமே இப்ப போய் சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்றது பாராட்டக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜெஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் பாராட்டப்பட்டுட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் அவர்கள் முதல்ல உடம்பு சரியில்லாம அப்போலோ மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில அனுமதிக்கும் பொழுதே ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதற்கப்புறமா ஸ்டாலின் அவர்களும் டி.ஆர். பாலு அவர்களும் அவங்களோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த இமேஜ் ரொம்ப ஆன்லைன்ல ரொம்ப சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்திருக்கிறாரு. இவர் உடல்நிலை சரியில்லாம மயக்கம் போட்டு எங்க உடல்நிலை சரியில்லாம போச்சு அப்படின்றதும் எப்படின்னா, இவர் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையை தன்னுடைய கட்சிக்கான ஒரு அரசியல மேடையில பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் உடல்நிலை சரியில்லாம மயங்கி விழுந்திருக்கிறாங்க. சோ அப்படி அந்த சூழல்ல தான் அவருக்கு தீவிர சிகிச்சை ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கவே பட்டிருக்கிறாரு. இருந்தாலும் இப்போ பாஜகவினுடைய தேசிய கட்சியான மேலிடத்துல இருந்து பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. மோடி அவர்களும் வந்திருக்காரு. அமித்ஷா அவர்களும் மதுரைக்கும் வந்திருக்கிறாங்க. சென்னை வந்தாங்க. மோடி அவர்கள் மதுராந்தகத்துல ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இப்பவும் மதுரைக்கு சந்திச்சு ஒரு பெரிய கூட்டம்லாம் நடத்திட்டு போயிருக்கிறாங்க. இருந்தாலும் தன்னுடைய மாநில தலைவராக இருந்து ஒரு பதவி வகிச்ச இவர் உடல்நிலை சரியில்லாம இருக்கும் பொழுது கட்சியை சேர்ந்தவர்களே போய் பார்க்கல, கட்சியினுடைய தலைவரே போய் பார்க்கல. ஆனா ஸ்டாலின் அவர்கள் போய் பார்க்கிறாரு. இதுவும் இப்போ இதுதான் அரவணைத்து போகக்கூடிய ஒரு விஷயம். ஆனா ஹச்ராஜ் அவர்கள் என்ன இருந்தாலும் உங்களுக்காக தானே பேசியிருக்கிறாரு. உங்க கட்சிக்காக தானே அவ்வளவு தூரம் எதிர்த்து பேசியிருக்கிறாரு. அவ்வளவு அரசியல் பண்ணியிருக்கிறாரு. அந்த அவர் உடல்நிலை சரியில்லாம போனப்போ கூட அந்த மேடையில கூட தன்னுடைய கட்சிக்காக தானே பேசிட்டு இருந்தாரு. அப்படி கட்சிக்காக பேசி இருந்துட்டு இருக்கும் பொழுதே அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு அப்படின்றப்போ அவரை போய் சந்திக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு மாண்பு தானே. அவரை போய் பார்த்து நலம் விசாரிக்கணும் அப்படின்றது மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ பண்ணவே இல்லையே. இதுதான் உங்க கட்சிக்காக செயல்படக்கூடிய தலைவர்கள் மீது நீங்க வச்சிருக்கக்கூடிய மரியாதையா அக்கறையா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளானது இணையதளங்கள்ல எழுப்பப்பட்டு இருக்கு. இப்போ இந்த இமேஜ் எல்லாத்தையுமே யார் வெளியிட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹச்ராஜா அவர்களுடைய குடும்பத்தினரே தான் இந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெளியிட்டு சிஎம் அவர்களுக்கும் டி.ஆர். பாலு அவர்களுக்கும் நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. சோ இதை பார்க்கும் பொழுது அப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு எல்லாரையுமே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு நல்ல தன்மையோட இருந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் ஆனது மக்கள் மத்தியில கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் தான். இதை ஏன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ செய்யல அப்படின்றது இன்றைக்கு கேள்வியாக மாறி இருக்கு. நலம் விசாரிக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே. அவரும் மாநில தலைவராக இருந்து செயல்பட்டவர் தானே. இப்போ கட்சியில ஒரு முக்கியமான நபராக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருந்து வரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. அவரை போய் நேர்ல சந்திச்சு அனுசரிச்சிருக்கலாமே அப்படின்றது தான் இன்றைக்கு எல்லா இணையதளங்கள்ல தொண்டர்கள்ல இருந்து திமுகவினரும் சரி பாஜகவினருமே சில பேருக்கு கேள்வியானது இருந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹச்ராஜா அவர்களை ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சது அரசியலாக பார்க்கணுமா, இல்ல இது ஒரு மாண்பு அப்படின்னு பார்க்கணுமா? இதே மாதிரி மோடி அவர்கள் சந்திக்கலையே, அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி விஜய் அவர்களா இருக்கட்டும், மற்ற எல்லா கட்சி தலைவர்களுமே தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு யாருக்கோ உடம்பு சரியில்லைனாலும் இல்ல யாராவது ஒருத்தர் முக்கியமான நபர்களுக்கு இந்த அளவுக்கு தீவிரமான சிகிச்சையில இருந்துட்டு இருக்காங்க, அப்படி இல்லை அப்படின்னா உடம்பு சரியில்லாம வீட்டுல
யாராவது உறவினர் இறந்துட்டாங்க அப்படின்னாலுமே நலம் விசாரிப்பதோ, அந்த வீட்டுக்கு போய் துக்கம் அனுசரிப்பதோ ஒரு வழக்கமாகத்தான் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அது அரசியல் அப்படின்றத தாண்டி கல்ச்சுரலி வந்து அந்த மாதிரியான ஒரு பிராக்டிஸ் அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தேசிய கட்சியை சேர்ந்த பாரதிய ஜனதால ஒரு முக்கிய பதவியில இருந்த இவரை யாருமே அனுசரிக்கல. அவங்க கட்சியை சேர்ந்தவர்களே, அதாவது கட்சியை சேர்ந்த இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லாருமே போய் நேர்ல போய் சந்திச்சாங்க. எல்லாம் சரி. ஆனா மேலிருந்து அமித்ஷா அவர்களோ, மோடி அவர்களோ ஏன் சந்திக்கல அப்படின்ற கேள்வி நியாயமானதா அப்படின்றத உங்க பார்வையில இருந்து நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.